பொதுவாகவே பாருங்களேன், சில ராசிக்கெல்லாம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதில் கும்பராசியும் ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க. இந்த கும்பராசிக்காரங்க எப்பயுமே தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருப்பது போல தோணுது. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் மாற்றிக்க மாட்டாங்க. எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பாங்க. இயல்பாகவே கும்ப ராசி அப்படிங்கிறது கிரகத்தின் தன்மையால் எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக ஆய்வு செஞ்சு சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ரொம்பவும் கடினமான உழைப்பாளியாக இருப்பீங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட தெரிஞ்சவங்களா நீங்கள் தான் இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி அதை சுலபமாக செஞ்சு முடிச்சு காட்டுவாங்க. உடல் பலம் மட்டும் இல்லைங்க, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மனபலமும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குமே வெவ்வேறான தனித்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. கிரகத்தோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசி அடிப்படையில் சில பொதுவான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதில் இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற ரீதியில் பலரும் சொல்லக்கூடிய ராசிகளில் ஒன்று தான் இந்த கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்களை பற்றி அவ்வளவு எளிதாக யாராலையும் கணிக்க முடியாதுங்க. ஜோதிடத்திலேயே பாருங்களேன், கும்பத்தில் பிறந்தவனுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது அப்படிங்கிற கூறுற ஒரு விஷயமும் இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் ஆட்சி செய்யும் 2 ராசிகளில் ஒரு ராசி இந்த கும்பராசி. கும்பராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் அடைகிறதும் கிடையாது, நீச்சம் அடைகிறதும் கிடையாது. கும்பராசிக்காரங்க காற்று ராசியை சேர்ந்தவங்க. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பிலேயே ஒரு வித மந்தமான நிலை, லேசான குழப்பம் கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. இந்த தன்மையால் நீங்கள் கொஞ்சம் தனித்துவமாக தெரிவிங்க. பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்ககிட்ட தான் பாருங்கள், நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா நீதி, நேர்மை, நியாயம் இதுக்கு சனி பகவானின் காரகத்துவம் கொண்டது. சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம், நீதி நேர்மைக்கு உட்பட்ட கிரகம். அவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்களுமே இப்படி தான் இருப்பீங்க. மெதுவாக செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவங்க. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக கருதக்கூடியவங்க. எந்த விஷயத்தையும் எளிதாக நினைக்க மாட்டாங்க. கடுமையாக உழைச்சி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான பயன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதுங்க, எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த கும்பராசிக்காரங்க பிடிச்சவங்ககிட்ட நல்லா பழகுவீங்க. பிடிக்காதவங்களை உங்களோட வாழ்க்கை முழுவதுமே தவிர்த்து விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களை எடை போடுறதுல நீங்கள் கொஞ்சம் வல்லவர்களாக இருப்பீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு முன்னாடியே யூகிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. மனப்பக்குவம் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அவ்வளவு எளிதில் எல்லோருக்கிட்டையுமே எளிமையாக பழக மாட்டீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால தான் கும்பராசிக்காரங்க எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் கூட வெளி உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு குழப்பவாதிகள் கூட தெரிவிங்க. தன்னுடைய தேவைக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகளை அதிகரிச்சுக்குவீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஆடம்பரத்தை பெருசும் தவிர்க்கக்கூடிய ஒரு ராசிகள் இந்த கும்பராசியும் ஒன்றா இருக்குது. பொதுவாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் படிப்படியாக நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. தீவிரமாக கடுமையாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்ட நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகியிருக்கு, அந்த அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், தொழில் வளர்ச்சிக்கான வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு.
புதியவங்களோட அறிமுகம் நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நீங்கள் சிறப்பான தொழில் வளர்ச்சியை இந்த மாதம் நிச்சயமாக பெறுவீங்க. குடும்ப உறவுகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்க. புதிய விஷயத்தை நிறைய கற்றுக்கிறதுக்கு முயற்சியும் செய்யுங்க. இது நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகள் இடையில் ஏற்கனவே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்களேன், நல்ல மாறுதல்களை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. கும்பராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே பாருங்களேன், நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. வேலை இடத்துல நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பணியிடத்தில் காணப்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்குமே இப்போ நல்ல ஒரு தீர்வை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நண்பர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்கள் நண்பர்களோட ஆதரவோடு நீங்கள் விருப்பமான பணிகளை விரும்பியபடி செஞ்சு முடிப்பீங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் இப்போ ஏற்படுது. நீங்கள் செய்கிற சிறப்பான செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டும் பெற முடியும். நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே பாருங்களேன், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்கிற புதிய விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உதவியாக அமைய போகுது. புதிய பாடங்களை கற்றுக்கிட்டு நிறைய விஷயத்தை இப்போ நீங்கள் சிறப்பாக செய்ய போகிறீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும், எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இது ரெண்டிலையுமே எதிர்பார்த்த வெற்றிகளை நீங்கள் சிறப்பாக காணக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே போல் கும்பராசியில் பிறந்தவங்களோட காதல் வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது இனிமையான தருணங்கள் நிறைஞ்சதா இந்த மாதம் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கை துணையோட போதுமான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் இப்போ அமைஞ்சிருக்கு. பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நீங்கள் சில நன்மைகளை பெறுவீங்க. குடும்ப சூழலை ஆரோக்கியமானதாக மாற்ற முடியும். ஒன்றாக பேசி சிரிக்கிறது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்லூரி காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய எல்லைகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இது நல்லதாக இருக்கும். பணியிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்குமே உங்கள் காதல் விவகாரம் குறித்து வீட்டில் தெரிவிக்கக்கூடிய ஒரு சரியான காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க நீங்கள் இந்த மாதம். அதே போல் உங்கள் காதல் துணையின் விருப்பங்கள், அவங்களோட கருத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறதையுமே அவங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைங்க. பெரும்பாலும் நீங்கள் வாக்குவாதங்களை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் முடிஞ்சு கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த மாதம் எடுக்கலாம். குறிப்பாக கூட பிறந்தவங்களோட திருமண காரியம் குறித்த ஆலோசனை இப்போ உங்களோட வீட்டில் நடக்கும். தூரத்து உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் நீங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்ட பேசும்பொழுது கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கடுமையான வார்த்தைகளை தவிர்க்க பாருங்கள். பேச்சில் கொஞ்சம் நிதானம், பொறுமை தேவைப்படுது. கோபத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் வீடுகளில் சுபமான ஒரு ஆரோக்கியமான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் உண்டாக்கலாம். சுப நிகழ்ச்சியில் புதியவங்களோட அறிமுகம் கிடைக்கும். அதே போல் பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்திற்கான விரிவாக்கத்திற்கான ஒரு ஒத்துழைப்பு குடும்பத்தாரின் பரிபூர்ணமான விஷயத்தையும் ஏற்படுத்தும். அது என்னென்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்கள் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வதற்கான முழு பங்களிப்புமே கொடுக்கும். அவங்களோட ஒத்துழைப்பால் நீங்கள் சிறப்பான உயர்வை பெறுவீங்க. கவனம், முன்னெச்சரிக்கை இது ரெண்டுமே இருந்தால் போதும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல் தொழில் வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலம் உங்களோட தொழிலை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போ உருவாகுதுங்க. நண்பர்களோட இணைஞ்சி நீங்கள் சில ஆலோசனைகளை செய்வீங்க. அந்த ஆலோசனை உங்களோட தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவதற்கு கூட உதவியாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமையால் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் சிறப்பாக பயன்படுத்திக்கணும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. முன்ன செஞ்ச முதலீடில் எதிர்பார்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அதிகமான லாபத்தை கொண்டு வந்து தரும். வருமானமே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்பட போகுது. அதே போல் உங்களுக்கு வருமானத்தை அனுபவம் உள்ளவங்களோட உதவியின் பேரில் சிறப்பான யோகத்தையும் பெற போகிறீங்க. அதாவது போதுமான வருமானம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு இப்போது சிறப்பான உயர்வு ஏற்படும். எல்லா வகையிலுமே வெற்றிக்கான சூழல் உருவாகி இருக்குது. பெரும்பாலும் பாருங்களேன், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தை விட இப்போ செய்கிற எல்லா விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் இருக்குது. நீங்கள் சிந்திச்சு செயல்படணும். அதே போல் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரியான விஷயம் வரும் பொழுதே கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்குவாங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்க்க பாருங்கள்.
யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க. இந்த 2 விஷயத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இறைவனோட அருளால் இந்த மாதம் சிறப்பான உயர்வை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.